ஜீவனின் சுகத்தை பலத்தை தந்து உண்மை ஆராதிக்கிற எவ்விடங்களிலும் வந்து எங்களை ஆசீர்வதிக்க தயவு வைத்திருக்கிற நல்ல ஆண்டவர் இந்த திருநாமத்துக்கு மகிமை உண்டாகவும் உடைய பிள்ளைகளாகி பேராசீர்வாதம் உண்டாகவும் அப்பத்தை பெட்டையிலே தேவரீர் எங்கள் மத்தியில் எழுந்தோடு எங்களையும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக தந்துவிட வேண்டும் என்று இப்பரேசனின் மூலமாக ஜபம் கேளுகிறாமே. போதித்து ஆண்மனை சிருஷ்டி கர்த்தாவாம் இதுகளுக்கு இத்தனைகளும் 6ஆம் பாடல். போதித்து ஆண்மனை சிருஷ்டி கர்த்தாவாம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலே திருவண்ணாமலை சேகரத்தின் போதகர் ஐயா மேடம் சாமுவேல் ரவி ஐயாவுடைய தலைமையிலே மத்தியிலே ஒரு அவர்களுடன் இணைந்து பகுத்தான்குப்பம் சேகரத்தில் இருக்கிற சேகர தலைவர் ஐயா ஞானவடி ஐயா அவர்களும் ஒரு குழுவாக மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்கள். அவரை திருச்சபையின் சார்பாகவும் அனைத்து பணித்திட்டத்தின் சார்பாகவும் அவர்களோட வாழ்க்கை வாழ்க்கையை வரவேற்கிறோம். ஊழியர்களை பார்த்து இன்னும் அவர்கள் இந்த ஊழியர்களை நிறைவேற்றுவதற்காக ஆயத்தப்பட்டு கடந்து வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே நம்ம அவர்கள் புதிய ஆராதனையை பாடல்களை பாடி நம்மை ஆண்டுகளாக வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆண்டு நாளிலே நமக்கு திருவிருந்து ஆராதனை தந்திருக்கிறார். பின்னர் பகுதியிலே நாம் திருவிருந்திலே நம் ஆண்டவர்களை இணைந்து ஆணையாளர்கள் செயல்படுத்துவோம். ஒருவேளை போன வாரம் நமக்கு அறிவிப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னாடி எனக்கு தகவல்கள் தெரியலை. இடையிலே ஐயா காரியங்களை ஏற்பாடு செய்தபடினால அவர் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாலும் நான் ஐயாவுக்கு சொன்ன காரியங்கள் இடையிலே இந்த வாரத்தில் வந்தபடினா அவங்க நேரடியாக அறிவிக்க முடியவில்லை. அதனால் நான் ஆராதனை ஆண்டவர்கள் வந்து திருவிருந்து ஆராதனையாக தந்திருக்கிறேன். ஒருவேளை ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம் என்கிற தலைப்புக்கும் ஒரு இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் ஆண்டவர்களோடு இருக்கிறது. திருவிருந்து வாயிலாக நம்ம ஆண்டவர்களில் ஐக்கியப்படுகிறோம். அதற்காக ஆண்டவர் நம்மை முன்கூட்டியே நமக்கு தெரிந்து கொண்டு நல்ல ஒரு கிருபை நமக்கு தந்திருக்கிறார். அதனாலே திருவிருந்தும் ஆண்டவர்கள் நம்ம ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவர்களோடு அழைக்கப்படுவோம். இப்போதான் அவரை துதித்து பாடி அவரை நமக்கு மையப்படுத்துவோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நாம் கன்வென்ஷன் கீதத்திலே 7வது பாடலை பாடப் போகிறோம். விடுதலையின் கீதத்திலே 30வது பாடலை பாடலாம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை நான் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும்
கர்த்தர் நல்லவராமே. ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் வாழ்கிறோம், இருக்கிறோம், அசைகிறோம், எல்லா பணிகளையும் செய்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு சடம் அல்ல, உலகம் ஒரு சடம் அல்ல. கடைசி நாட்களில் இந்த சம்பவங்கள் என்ன செய்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். இயேசுவின் வருகை மிக சீக்கிரமா என்ன செய்கிறது? இருக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? சத்தத்தை கடுமை எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். நான் அடுத்த பாடலாக எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்னென்றும் நான் பாடுவேன் 161வது பாடலை பாடுவேன். விடுதலையின் கீதத்திலே 161, கன்வென்ஷன் கீதத்திலே 35, கன்வென்ஷன் கீதத்திலே 35. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்னென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்னென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்னென்றும் நான் பாடுவேன். வாழ்கின்ற யாவோ ஆதின்
நாம் நிர்மூலமாக இருப்பது சொல்லுங்க கர்த்தருடைய கிருபை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்தி வருகிறார். நாங்கள் இவ்வளவு தூரம் கர்த்தருடைய கிருபையினாலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை உங்கள் மத்தியிலே நிறுத்தி இருக்கிறார். அருமையான தம்பிமார்கள் என்ற வாஞ்சையோடு கூட உங்களை பார்க்கும்படியாக தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்த இந்த பாதை முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு நிறைவாக காணப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கன்வென்ஷன் கீதத்திலே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறார்கள். 135வது பாடலை நாம் பாடுவோம். கன்வென்ஷன் கீதம் 135. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவனாரின் ஸ்தலமே, கர்த்தரை பார்க்கிறார். தேவனாரின் ஸ்தலமே, கர்த்தரை பார்க்கிறார். தேவனார் அவர்கள் தேவனாரின் துணைக்கிறாரே. தேவனார்
Hallelujah. கன்வென்ஷன் கீதத்திலே எனக்கு ஆசை வரும் பருவதம் நீரான என் கண்களை 137வது பாடல் 137வது பாடல். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மை அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியோடு ஆனவரோடு செய்து பாடுவோம். ஆவியோடு பாடுவேன். சத்தமா சொல்லுங்க இல்லையா? ஆண்டவரை நல்ல துதிச்சு பாடும்போது தேவ பிரசன்னம் நம்ம என்ன செய்கிறது? நம்ம என்ன செய்கிறது? நிரப்புகிறது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஆசை வரும் பருவதம் நீரா என் கண்களை எனக்கு ஆசை வரும் பருவதம் நீரா
கிருபை சேகர் தலைவர் ஐயா, சாமுவேல் ரவிராஜ் ஐயா, நம்மிட அருமையான வாலிப தம்பிமார்கள் கடந்து வந்திருப்பது பெரிய சந்தோஷம். ஆமென். உங்களுக்கு சந்தோஷமா? அல்லேலூயா. ஒரு தம்பி ராம் முழுவதும் பிரயாணம் பண்ணி காலையில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்ததான வாஞ்சிக்காக அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவார். ஒருவேளை இயேசுகிட்ட கொடுத்து சொன்னோம், நாளைக்கு ஆகிருமே பரவாயில்ல நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக பிரயாணப்பட்டு அந்த அருமையான தம்பியை அப்படி நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் அருமையான தம்பிமாரை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Hallelujah. எல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களோ? நீங்க அந்நிய பாஷையில கர்த்தரை செய்யலாம், ஆராதிக்கலாம் இல்லையா? அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில ஆண்டவரை துதித்து ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு நம்மளால ஒண்ணுமில்லை, என்னால ஒண்ணுமில்லை, நம்மளால ஒண்ணுமில்லை, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. கரங்களை தட்டி கற்பனை நான் நிர்மூலமாகாது கற்பனை கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தர் நமது சமாதானத்தின் உடன்படிக்கையில் அவர் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கண்களை மூடிக்கொள்வோம். வாயை திறந்து ஏசப்பாவுக்கு நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? இம்மட்டுமா எங்களை நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமா இந்த கிருபையினாலே எங்களை ஆண்டு கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இம்மட்டுமா எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வஸ்திரங்களை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையினாலே எங்களை நடத்தி கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலும் நாங்கள் சொல்லுகின்ற இடமெல்லாம் கரம் எங்களோடு எங்களை பாதுகாத்துக் கொண்டதே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆய திறந்து சத்தமா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை அல்லவா மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை அல்லவா மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆய திறப்போமா? எல்லாரும் ஆய திறந்து சகோதரர்களே, உன் வாயை இழிவாய் திறந்தால் ஆண்டவர் உன்னை நன்மையினால் அனுப்ப போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஓ நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல அதிகாரமுடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் வாயை திறந்து சத்தமாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பரிசுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை கிருபையினாலே காத்து கொண்டு வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு கூட போதிலும் விடுவேன் என்ற வார்த்தையின்படியே வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. 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 தேவ மகிமை, தேவ பிரசன்னம், கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி நம்மை தொடும்படியாய் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, உன் சத்தத்தை எக்காலத்தை போல் உயர்த்தி என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் சத்தத்தை எக்காலத்தை போல் உயர்த்து கம்பீர சத்தத்தோடு ஆனந்த சத்தத்தோடு கர்த்தரை துதியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது.
ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி வாயை திறந்து இது சத்தமாய் பரிசுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், சத்துவங்களை அசிங்கப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே விடுதலையை நீக்கி போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே புதுவரத்தை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். துருவா பௌரா பௌரா சந்தலவர வீரவர சத்துவவர கட்டுவர ஜீவித்தவர சத்தந்தவர வீரவர சத்துவவர அன்னியோருமே துதிக்கிறவரே ஸ்தோத்திரம். ஓ சந்தலவர சத்தலவர சத்துவவர கட்டுவர ஜீவித்தவர அன்னியோருமே துதிக்கிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிகளுக்குள் வாசப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், துதியினால் விடுதலை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், துதியினால் பட்டுவங்களை அசையப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். கூடவே இருந்து வழி நடத்தி வருகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கொண்டிருப்படினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நாம் யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். இது கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வேளை, இது கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வேளை. கடந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தாரே, அவரை துதிக்கின்ற ஒரு வேளை, அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகின்ற ஒரு வேளை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார். நமக்கு முன்னாலே ஒரு பெரிய மிஷனரை அனுப்பி அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் எழுப்பி தந்திருக்கிறாரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய முன்னோருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய முன்னோருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசஸ் முத்துமலை ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய சந்ததிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு தூரமான தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே நடுத்தரே பணி செய்யும்படியான கிருபையை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவார். நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. எண்ணி எண்ணி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாராப்பா சுகம் தரும் தெய்வம், உங்களும் புகழாம் சுகமானோ. யெகோவா சம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். சொல்லுவோம். யெகோவா சம்மா சத்தமாய் என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நல்ல வேண்டி நீர் மாத்திரம் போதும், நீர் நல்ல பழக்க வேண்டி பாடுவோம். நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். இயேசுவே சத்தமா நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் திவ்யமான அன்பு கொண்டீர். என்னை மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் பொழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். சொல்லுவோம். என் வாழ்நாள் பொழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும்
இயேசுவே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும். சத்தமாய் ஜீசஸ் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நம்மை கட்டுரை சாமத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆவியானவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நன்று சகோதரியே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்குள்ளே உன் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிறார். உன் பிள்ளைகளுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகிறது. தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னே போவார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் உனக்கு முன்பு சென்று கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துகிறார். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகிறது. மதில்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விழுகிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினாலே எல்லா மதில்களும் விழும் என்ற வார்த்தையின்படியே உனக்கு எதிராய் காணப்படுகிற சுவர் போன்ற தடை இயேசுவின் நாமத்தினாலே விழுகிறது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி வாயை திறந்து இயேசுவே தடைகளை நீக்கி போன்றவரே நமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போன்றவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஓட்டு ஆளுமைகளை சபைப்படுத்துகிறே நமக்கு ஸ்தோத்திரம். சந்தர ராபாரா சத்துவரபாரா கட்டுவரா நிமித்தவரா சந்தனவரா தீவரபாரா அடியோடு வைத்திருக்கிறவை சொல்லுகிற மாட்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடியோடு வந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டு என்னை விடுவித்தார், என்னை விடுவித்தார். நெருக்கத்திலே நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உனக்கு எதிராய் எழுப்புகிற எல்லா ஆயுதங்களையும் அவர் முறித்து போடுகிறார். உனக்கு எதிராய் எழுப்புகிற எல்லா ஆயுதங்களையும் இயேசு முறித்து போடுகிறார். ஹalleluya 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 ஹalleluya. அடியோடு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எவ்வளவா எங்களுக்குள்ளே அதெல்லாம் மேன்மையான காரியங்களை செய்திருக்கிறீர் என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya. விசுவாசிகள் வாயை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக யாவற்றையும் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக யாவற்றையும் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹalleluya. இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சத்தமாய் பாடுவோம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நம்பிக்கையோடு நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீர் வேண்டும்
நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீ வாருமே சத்தமா நிறைவே நீ போதுமே ஆவியானவரே இறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நம்பிக்கையோடு நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் நம்பிக்கையோடு நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீ வாருமே கண்ட வைத்து நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீ வாருமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே ஒரு விசை நிறைவே எல்லாரும் நிறைவே நீ போதுமே ஆவியானவரே கிருபை நிறைந்தவர்களாக மாற்றுவாரே இதோ இந்த உடைய ஜனங்களை பார்த்து நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீர் வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் வாழ்க்கையிலே நீர் அநேக கிருபைகளை வைத்திருக்கிறீர் என்று பாடியிருக்கிறார்கள் யாரெல்லாம் இருதயத்தோடு உடமை நோக்கி பார்க்கிறார்கள் அவர்களை நீர் கதப்படுத்த பூதமானவராக இருக்கிறபடினாலே அவர்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறபடினாலே துதிகளுக்குள் வாசப்படுகிற தேவனின் பரிசுத்தர் 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 என்ற வார்த்தையின்படியே துதித்த ஜனங்களுக்குள்ளே நீர் வாசமாக இருக்கிறேன் நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய முடிப்பார் என்ற நம்பிக்கையிலே முன்னேறி செல்ல உதவி செய்வீராக ஆண்டவருடைய வல்லமை முற்றிலுமாய் சூழ்ந்து விட தொடர்ந்து நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் இன்னும் நடக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே ஆமென் ஆமென் யாவரும் அமர்ந்து விடுவோம் வேத பாடம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேறுபாடம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. வீடுகளையும் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீமோன் தீவாலும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பற்றலும் ஆகிய
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசிக்க முடிந்தது. ஒருவனாயினும் நடக்குள்ளதையும் கண்ணோடு என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஐக்கியம் பிரதிபலிക്കുന്ന വിശ്വാസികൾ എല്ലാവരും ഏകമനസ്സുള്ളവരായിരുന്നു. തങ്ങളുടെ വസ്തുവകയൊന്നും സ്വന്തമെന്ന് അവരിൽ ആരും കരുതിയില്ല. അവർക്കുണ്ടായിരുന്നതെല്ലാം പൊതുവായി അവർ കണക്കാക്കി. പ്രവർത്തികൾ 4:32. ഐക്യം പ്രത്യക്ഷപ്പെട്ട വിശ്വാസം. വിശ്വാസികൾ എല്ലാവരും ഏകമനസ്സുള്ളവരായിരുന്നു. തങ്ങളുടെ വസ്തുവകയൊന്നും സ്വന്തമെന്ന് അവരിൽ ആരും കരുതിയില്ല. അവർക്കുണ്ടായിരുന്നതെല്ലാം பொதுவாக கணக்காக்கி பிரவர்த்திகள் 4:32. ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயினும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயினும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அப்போஸ்தலர் 4:12. വിശ്വാസത്തിന്റെ പ്രവൃത്തിയിലും നോക്കുക. വിശ്വസിച്ചവരുടെ കൂട്ടം ഏക ഹൃദയം ഏക മനസ്സുള്ളവരായിരിക്കും. പഠിക്കുന്നത് എല്ലാം ആരും പറഞ്ഞില്ല. സകലവും അവർക്ക് പൊതുവായിരുന്നു. പ്രവൃത്തികൾ വിശ്വസിച്ചവരുടെ കൂട്ടം ഏക ഹൃദയവും ഏക മനസ്സുള്ളവരായിരുന്നു. തന്റെ ഒന്നും ആരും കരുത്തില്ല. അപ്പോസ്തലർ 4:32. ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம். விசுவாசியாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயினும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தனக்குரியதென்று சொல்லவில்லை. சகலமும் அவருக்கு பொதுவாயிருந்தது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32. ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவராய் இருந்து ஒன்றையும் தன்னுடையவர்களென்று சொல்லவில்லை. சகலமும் அவருக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். No one claimed private ownership of any possession, but everything they owned was held in common. Acts 4:32. ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயினும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம்.
ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் விசுவாசம் என்ற தலைப்பிற்காக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். விசுவாசிகளாகிய பிரதான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாயிரம் தனக்குரியவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. நாளை ஆராதனை வந்த பின்பாக ஞாயிறு பாடசாலைகளுக்கு வழிவகுப்பு நடைபெறும். தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் நடைபெறும். மதியம் 2 மணிக்கு இளம் தாய்மார் ஜெபக் கொள்கை ஆலயத்தில் நடைபெறும். மாலை 3 மணிக்கு ஆலய பெண்கள் ஜெபக் கொள்கை ஆலயத்தில் நடைபெறும். தினமும் மாலை 6:30 மணிக்கு இரவு ஆராதனை நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஞாயிறு ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். அனைத்து ஜெபக் கொள்கைகளிலும் ஆலய ஆராதனையிலும் ஜெபத்தோடு பங்குகளை யாவரையும் இன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சித்தமானால் வருகிற மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த இந்திய முஸ்லிம் சங்கத்துக்காக பணித்தளங்களிலே நடைபெற்ற ஊழியர்களுக்காக காணிக்கை சேகரிப்பதற்காக நம்முடைய பகுதிகளெல்லாம் சேகரிப்பு அப்படிலாம் வச்சு தான் பணங்களை சேகரிப்பார்கள். ஒருவேளை இந்த நாளிலும் இந்த ஆண்டிலே பணித்தளங்களிலும் நாம் ஆண்டுகளுக்கான ஊழியர்களை தாங்கும்படியாக நாம் முன்வர வேண்டும் என்று சொல்லி அந்த 2வது வாரத்திலே நாம் சிறப்பாக ஆண்டுகளை ஆராதித்து ஊழியர்களுக்காக காணிக்கையை படைக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்குறோம் என்று சொல்ல எங்களுடைய பகுதிகளெல்லாம் திருச்சபைகள் திருமணங்களிலே அதனுடைய அடிப்படையிலே இருக்கும். தென்னிந்திய திருச்சபைக்கு கீழாக திருச்சபைகள் இருக்கும். பல்வேறு ஊழியங்கள் இருக்கும். ஒரு இந்திய முஸ்லிம் சங்கத்தை போல எப்போது பல ஊழியங்கள் இருக்கும். ஆகையினாலே பல ஊழியங்களுக்கு காணிக்கை திரட்டும் பொழுது காணிக்கை பணங்கள்லாம் நம்முடைய டைசஸுக்கு கொடுப்பாங்க. மற்ற பணங்களை சேகரித்து தான் மற்ற ஊழியர்களுக்கு கொடுக்கணும். இப்படி ஒரு ஊழியம் அல்ல, பல ஊழியங்களை தாண்டி தான் தேசத்திலே ஊழியங்கள் நிறைவேற்றப்படுகிறது. நாம் இந்திய முஸ்லிம் சங்கத்திலே நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது நம்முடைய காணிக்கையில் ஆண்டுடைய கிருபையினால ஐஎம்எஸ் நாம் கொடுக்கிறோம். அதனால நம்ம கொடுக்கிறோம் இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் இந்த நாளிலே அவர்கள் சிறப்பாக அதற்குரிய முயற்சிகளை செய்யவும் ஊழியர்களை இன்னும் அதிகமாக தாங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால எல்லா பணித்தளங்களையும் நாம் அதை மிஷினரி விழா மிஷன் ஃபெஸ்டிவல் என்ன சொன்னாங்க, மிஷன் ஃபெஸ்டிவல் என்று சொல்கிறார். அதனால் அதற்காக நாம் முயற்சிகளை சிறப்பாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே நீங்கள் அதுக்கு ஜெபத்தோடு ஆயத்தப்படும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த சித்தமானால் அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஆலய ஆராதனையிலே நீங்கள் சிறப்பாக ஏதாவது பொருள் காணிக்கை கொண்டு வந்து வைத்தீர்கள் என்று சொன்னால் அதை நாம் ஏவலிட்டு அதனுடைய தொகையை நாம் இந்திய முஸ்லிம் சங்கத்துக்கு என்று அனுப்பி கொடுக்கலாம். நம்முடைய வீட்டிலே உள்ள பொருட்களாக இருந்தாலும் உள்ள கடையில் வாங்கி இப்போ ஊர்லலாம் ஒரு ஐஸ்கிரீம் வைப்பாங்க. வச்சா நாங்களாம் அப்படி தான் செஞ்சு ஊழியர்களெல்லாம் தாங்குறோம். ஸ்கூல் தனியாக நடக்கும், பள்ளிக்கூடங்களில் பல என்ன சொல்லணும்னா ஆண்களுக்கு தனியாக மேல்நிலை பள்ளி இருக்கும், பெண்களுக்கு இருக்கும், சிறு பிள்ளைகளுக்கு இருக்கும், பல்வேறு ஸ்தாபனங்கள் இருக்கும், காலேஜ் இருக்கும். எல்லாரும் ஒரு காரியங்களை செய்வாங்க. காலை உணவு காலேஜில் என்ன சொன்னீங்கன்னா காலை உணவு கொடுப்பாங்க. ஒரு இட்லி குருமாலாம் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இட்லி விற்பாங்க. ஒருவேளை வாலிபர்கள் என்ன செய்வாங்கன்னா பிரியாணி பார்சல் போடுவாங்க. அன்னைக்கு 50 ரூபா பார்சல் 100 ரூபாய்க்கு விற்பாங்க. வீட்டுக்கெல்லாம் போய் ஆர்டர் வாங்கி அந்த பிரியாணி 50 ரூபாய்க்கு உள்ள பிரியாணி 100 ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க, நம்ம காணிக்கைன்னு சொன்னால் வீட்டில் ஒரு கோழி முட்டை அதெல்லாம் என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க. அந்த நாள் காணிக்கையை இந்திய முஸ்லிம் சங்கத்துக்காக கொடுப்பார்கள். இப்படி எல்லாரும் ஒரு ஸ்டால் அமைத்து அப்படிதான் ஊழியர்களை தாங்கி இந்நாள் வரை சில ஊழியர்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் திருச்சபையிலே அதை செய்கிறார்கள். ஒருவேளை நாம் ஊழியர்களுக்காக நம்ம காணிக்கையை நாம் கொடுக்கிறோம் இல்லை என்று சொல்ல, இருந்தாலும் நாம் இன்னும் அதிகமாக பிரயாசப்பட நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆகையினாலே முதலாவது நம்மால் இயன்ற காணிக்கையை என்ன சொன்னால் ஏதாவது பொருள் காணிக்கை கொண்டு வந்தீங்கன்னா அதை என்ன செய்ய விட்டு அந்த பணத்தை நாம் இந்திய முஸ்லிம் சங்கத்துக்கு கொடுப்போம். இல்லை கடையில் வாங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் ஒரு பண்டமாக இருந்தாலும் சரிதான், ஒரு பணங்களாக இருந்தாலும் உங்களால் இயன்றதை கொண்டு வந்தீங்கன்னா நாம் அதை விட ஒரு சில மடங்கு கொஞ்சம் கூட அதை நாம் கொடுத்தால் அந்த காணிக்கை என்ன ஊழியத்துக்கு உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல நம்முடைய இல்லங்களிலே சிலருடைய இல்லங்களிலே உண்டியல் இருக்கிறது, இந்திய முஸ்லிம் உண்டியல் இருக்கிறது. அது இருந்தால் நீங்கள் வருகிற அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே படையுங்கள். ஆண்டு சித்தமானால் வருகிற இந்த ஆண்டு முதல்
நம்ம இந்திய சமூக உண்டியல் உடனே நம்ம வீட்டில் எல்லா வீட்டிலையும் ஒரு உண்டியல் இருக்கும்படியாகவும் உங்களோட சிறிய காணிக்கை நீங்கள் சேமித்து ஆண்டு சுத்தமான அடுத்த ஆண்டிலே இது போலத்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து படைத்து இன்னும் ஆண்டை நம்ம ஊழியர்களை தாங்குவதற்கு நம்ம நினைச்சிடும் முயற்சி செய்யலாம். ஆகிய அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபத்தோடு ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்ம அவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்ம அவருடைய இடத்திலிருந்து கன்வென்ஷன் கீதங்கள் 44ஆம் பாடல் பாடுவோம். அருளின் மாமலை பெய்யும். கன்வென்ஷன் கீதங்கள் 44ஆம் பாடல். அருளின் மாமலை பெய்யும் சமூகத்திலே வந்து காத்திருக்கிற இடங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பதப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். இந்த வேளையில் வார்த்தையை ஒரு விசை ஆழமாய் தேசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உண்மையான மத்தியிலே ஆராதனை நடத்துகின்ற உண்மையான சகோதரருக்காக சகோதரிக்காக குடும்பத்தை ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசிரியர் பணியை செய்து கொண்டு ஆசிரியர் பணி அதாவது உலகத்தில் எந்த பணியாக இருந்தாலும் அதை விட மேன்மையான ஒரு பணியாய் சபை ஊழிய பணி அல்லது இந்த ஊழிய பணியை வெகு சிறப்பாய் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் பலப்படுத்துவார். எல்லா நன்மையினாலும் நிரப்புவார். ஆமென். அருமையான அண்ணனுக்காக எல்லாரும் கரங்களை கட்டி கற்பனை நாமத்தை சொல்லுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லலாமா? அல்லேலூயா. மகா பெரியவர். ஆமென். இந்த பக்கம் சத்தமே வர மாட்டேங்குது. இந்த பக்கம் சத்தமே வரும். எனக்கு ரெண்டு செய்தியும் உங்களோடு இருக்கு இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தா இங்க திருப்பதியில் உள்ள பெயர் மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அமர்ந்திருக்கிறார்கள், அழகாய் பாடுகிறார்கள். அழகாய் செய்கிறார்கள், பாடுறாங்களா இல்லையா? ஆமா, நன்றாய் பாடுகிறார்கள். பாடுகின்ற இந்த கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுமா? கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சொல்றது கூட யோசிக்கீங்களா? கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் இல்லையா? பாடுகின்ற வரிசையிலிருந்து கனப்படுத்திய மனிதர்கள், கனப்படுத்திய ஸ்திரீகள் இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கீங்களா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு வெரி குட். வசனத்தோடு ஒன்றி போயிருக்கீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். குறிப்பாக நான் இங்கே வந்து நிற்பதற்கு காரணம் கிருபை நகர் சேகர தலைவர் ஐயா 60 சாமுவேல் ரவிராஜ் ஐயா உங்களை எங்கு சென்றாலும் அழைக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதனாலே நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க மத்தியில் வந்து என்ன செய்கிறேன் நின்று கொண்டிருக்கிறேன். உண்மையான ஐயாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். உங்களை ஐயா, உங்க அம்மா, உங்களுடைய துணைவியார், பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு மனிதர், நல்ல வரங்களை பெற்ற ஒரு தேவன் அமைதியாக இருக்கிறார். ஆனால் ஆவியானவர் அவருக்கு வரங்களை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அதிகமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். வரங்களை தட்டி கற்பனை நாமத்தை சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேளையிலும் ஒரு கொஞ்ச நேரம் இருக்காங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த பகுதியிலே நான் நடத்துகிற அன்றைய கிருபையினாலே நான் நடத்துகிற ஆராதனை 2.5 மணி நேரம்.
எங்கள் பகுதி அது அதிகம். கரெக்டாக 1:40 1:45 முடிச்சிருவாங்க. ஆனால் சர்வீஸ் போயிட்டே. அதனால் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் சமயம் ஆனாலும், சமயம் என்ன நேரம் ஆனாலும் நீங்கள் தயவு செய்து என்ன செய்யுங்க, காத்திருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசேஷமாக நினைக்க போறாரு. சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதிப்பார் சொல்றதுக்கு இவ்வளவு யோசிச்சு சொல்றீங்களா இல்லையா? கர்த்தர் உங்களை அதிகமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விலகி போகாதிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். விலகி போகாதிருங்கள் என்ற ஒரு வசனத்தை. ஒருவேளை நான் அதிகாலமே எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதிகாலமே ஆண்டவருக்கு முன்பதாக நான் காத்திருந்த பொழுது வரப்போகிற இந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தை நிமித்தமாய் நீ அவர்களோடு கூட என்ன செய், பேசு என்று ஆவியானவர் சொன்னபடியாலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உள்ளவன் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். நிறைய ஒரு வசனத்தை கேட்போம், கேட்டுட்டு என்ன செஞ்சுவோம், நடந்தது இல்லையா? நம்ம பிள்ளைகிட்ட கேட்ட செமஸ்டர் சிஸ்டம், கல்லூரியில் என்ன சிஸ்டம், செமஸ்டர் சிஸ்டம். ஒரு செமஸ்டர் படிச்சது அடுத்த செமஸ்டர் கிடைக்காது, மறந்துடுவாங்க. அப்படி போற செய்வாங்க இல்லையா? அப்படியே இல்லை. வாழ்க்கை முழுவதும் வசனம் நம்ம கூட என்ன செய்யணும், ஆவியானவர் நம்மோடு கூட என்ன செய்யணும், பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். விலகி போகாதிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆண்டவர் நம் மத்தியிலே மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை பின்பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். இந்த ஆண்டு அந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது விலகி போகிற அநேக சம்பவங்கள் நம் மத்தியிலே என்ன செய்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் வந்திருக்கீங்க. யாரெல்லாம் அதிகாரம் எழுந்திருந்து ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க, பைபிள் வாசித்து வந்தீங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? We are living in a busy world இல்லையா? வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிற உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை பெற்றோரை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது வீட்டிலே சிறு பிள்ளைகள், நம்ம தம்பி மாதிரி சிறு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவங்களை காலையில் ஆயுதப்படுத்தி நேரம் எங்க அனுப்பணும், அழைத்துதான் இன்றைக்கு அழைத்து மற்ற நாள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுல ரொம்ப பிஸியா இருக்கு இல்லையா? ஒருவேளை கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா மனைவி தன்னுடைய கணவனை பணிக்கு அனுப்புகின்ற அந்த காரியத்திலே வேகமாய் என்ன செய்வார்கள், வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். இது அன்றாடம் நம்முடைய குடும்பத்திலே நடக்கின்ற காரியங்கள். ஆனால் நான் ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதை மறந்து உலகத்திற்குள்ளே உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற அநேகரை நாம் பார்க்க முடியும் இல்லையா? சில என்ன சொல்றது, டிபேட், சில வாக்குவாதங்கள் வருகின்ற பொழுது இதெல்லாம் பெருசா, இதெல்லாம் இப்படிதான், இதெல்லாம் இப்படிதான். என்னன்னா உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி வாழுகிற பெரும் கூட்டத்தை, குறிப்பாக பெரும் கற்பனை ஜனங்களை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இல்லையா? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா டிவி வந்த காலத்துல நிறைய பிரசங்கர் இப்படி பிரசங்கம் பண்ணாங்க, நீ டிவி பார்க்காத, சினிமா பார்க்காத, சீரியல் பார்க்காத அப்படின்னு பிரசங்கம் பண்ணாங்க. உடனே ஒரு வாக்குவாதம் வந்துச்சு, இதெல்லாம் படைத்தவர் யார்? இயேசுப்பா தான் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, அதன் மூலமா தான் உண்டாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாம் என்ன செய்வது வந்தது இல்லையா? ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார், சர்வத்தை உண்டு பண்ணினவர் அவர்தான். ஆனால் அவரை விட்டு விலகச் செய்கிற காரியம் எதுவோ அதை நாம் தொட்டுவிடவே கூடாது இல்லையா? ஏன்னா ஆண்டவர் தன்னை ஆராதிக்கும்படியாய், தன்னை வணங்கும்படியாய் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார், கர்த்தருடைய சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் விலகி போகாதிருங்கள். Do not conform with the world but be transformed.
வாசிப்பான் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக இருக்கிறார். நீ உலகத்தோடு கூட ஒட்டி இருக்க வேண்டாம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ வேண்டாம். நீ எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டாயோ, எதற்காக அழைக்கப்பட்டாயோ, எதற்காக ரட்சிக்கப்பட்டாயோ, எதற்காக ஆவியானவர் உன்னை அபிஷேகித்தாரோ அந்த நோக்கத்திற்காக நீ வாழ வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம்? விருப்பம்னா கையெழுத்து கேளுங்க, எனக்கு விருப்பம் ஐயா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நிறைய பேருக்கு இல்ல விருப்பம். நம்ம குட்டி சேர்ந்தா பார்த்தா அது பாட்டுக்கு உட்காந்து இல்லையா? ஆமா, நீங்க எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சுட்டீங்க ஐயா, நாங்க இப்பதான் நினைக்கிறோம். ஆமா, அப்படி சிந்தை நிறைய என்ன செய்கிறது காணும் இல்லையா? சரி இருக்கட்டும். ஒருவேளை நான் ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகிறதுனால நமக்குண்டான காரியங்களை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். எடுத்தோடு வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பின்பு ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். அல்லேலூயா. ஆதாமை பார்த்து சொன்னார், அவனை ஒரு அழகான தோட்டத்திலே கொண்டு போய் வைத்தார். என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தை கொண்டு போய் வைத்தார். வேதம் சொல்லுகிறது, அங்கே சகல விருட்சங்கள் காணப்பட்டது. எல்லா கனிதரும் விருட்சங்களும் என்ன செய்தது? காணப்பட்டது இல்லையா? நேற்று ஒருவேளை இந்த இல்லையா, தேக்கடியில மரம் இருந்துச்சு. ஒரு தம்பி என்னை பார்த்து கேட்டார், இது என்ன பழம்யா மரத்தில் விடுது? எனக்கு என்ன செய்யல தெரியும், நான் சயின்ஸ் படித்தவங்க கேட்டால் தெரியும்னு ஒரு நாள் சொல்லிட்டேன் இல்லையா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஏதேன் தோட்டத்துல நல்ல மரங்கள் இருந்தது, நல்ல கனிகள் தரும் விருட்சங்கள் என்ன செய்தது இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னபோது, நீ இவைகளை என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த குடும்பத்தை கொண்டு போய் வைத்தார். கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீ தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கட்டளையும் கொடுத்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது, சர்ப்பம் மிக மகா வஞ்சனை உள்ளது. சர்ப்பம் எப்படியா? ரொம்ப வஞ்சனை உள்ளதா இல்லையா? இன்றைக்கு சிறு பிள்ளைக்கு உணவு ஊட்டுனா கூட செல்போனை வச்சுட்டு தான் என்ன செய்யறாங்க? ஊட்டிங்களா இல்லையா? இளம் தாய் வரதான் கேட்குறீங்களா? ஆமா, அதை பார்த்துக்கிட்டே இருந்து ஊட்டிடும் இல்லையா? சில தாய் மாதிரி அவங்க செல்போனை பார்த்துட்டு, சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், வாயில ஊட்டுறதுக்கு பதிலா மூக்கில் போய் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இல்லையா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை தேவனை விட்டு உலகம் செய்கிற அநேக காரியங்கள் நம்முடைய கருத்துல என்ன செய்கிறது இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் செல்போன் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நான் எதற்காக பயன்படுத்துகிறேன் என்றால், எனக்கு ஒரு தமிழ் வார்த்தை சரியா புலப்படவில்லை என்றால் டக்குன்னு ஆங்கில பைபிளுக்கு போய் அங்கிருந்து அந்த வசனத்தை அந்த செல்போன்ல எக்ஸசைஸ்னு உண்டு, அதை அடிச்சு பார்த்தா எனக்கு புரியுற அளவுக்கு நான் நிறைய காரியங்களை என்ன செய்கிறேன்? கற்றுக்கொள்கிறேன். நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே முதல் குடும்பத்தை வைத்தார். நீங்கள் எல்லாவற்றையும் புசிக்கலாம் என்று சொன்னார். ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்ன மாத்திரத்திலே சர்ப்பமானது ஏவாளை என்ன செய்ததாம்? வஞ்சிக்கலாம் இல்லையா? அதான் வஞ்சிக்கப்படுறது யார் தான்? நம்ம தான். இங்க போனது நிறைய கூட்டம் இருக்கிறது யார் தான்? நம்ம தான். இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படும் நிறைய பெண்கள் தான் என்ன செய்தார்கள்? கூடியிருந்தார்கள் இல்லையா? அப்ப சர்ப்பம் என்ன சொல்லிட்டு அப்படின்னா, நீங்கள் இதை புசித்தால் சாவீர்கள் என்று சொன்னாரோ என்று கேட்டார் இல்லையா? ஆமா. உடனே சர்ப்பம் சொல்லிட்டு, சாகவே மாட்டீங்க, சாகவே மாட்டீங்க. எப்பவுமே
ஆவியானவருடைய நிலைப்பாட்டுக்கு விரோதமாய் சர்ப்பம் என்ன செய்கிறது? வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது இல்லையா? ஒரு வேதத்தை நாம் வாசிக்கிறோம், இவர்கள் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே தேவ சமூகத்தில் நின்று என்ன செய்தார்களா? விலகினார்கள். தேவ சமூகம் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே the presence of God, ஆவியானவருடைய ஆளுகையை விட்டு இவர்கள் விலகினார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி விலகினது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாம் எவ்வளவு செய்தார்? பேசிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. பேசிக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறாரா? எப்படி பேசுறாரு? வேதாகமம் வாசிக்கின்ற போது பேசுகிறார். அப்புறம் ஜெபம் பண்ணும்போது பேசுகிறார் இல்லையா? சிலருக்கு தரிசனத்தின் மூலமா என்ன செய்கிறார்? பேசுகிறார் இல்லையா? சிலருக்கு வார்த்தையின் மூலமா என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஒருவேளை நான் ரொம்ப பலவீனப்பட்டு என்னுடைய வலது காலை எடுத்து விட வேண்டும் என்று சொன்ன அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் ஒருவேளை நான் அதிகாலமே காத்திருக்கிறபடியினாலே ஆண்டவர் ஒரு பெரிய சத்தத்தை எனக்கு துணிக்க பண்ணினார். அது என்ன சத்தம் அப்படின்னா, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொன்னார். ஒருவருடைய கால வலது கால அந்த ஏற்பட்ட காயத்தின் நிமித்தமாய் மருத்துவர்கள் அகற்றி விட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆவியானவர் எனக்கு என்ன சொன்னார்? பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாம் வாசிக்கின்ற பொழுது இவர்கள் ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சர்ப்பம் ஏவாளை அல்லது ஆதாமை சேர்த்து வச்சுக்கிறோம் இல்லையா? எங்களை பத்தி நீங்க சொல்றீங்க சொல்லிடுறோம் இல்லையா? சர்ப்பம் முதல் குடும்பத்தை வஞ்சித்தபடியினாலே ஆண்டவர் அவளோடு கூட பேசின அந்த தொடர்பு என்ன செய்கிறது? கட்டாகிவிட்டது. இந்த ஏரியாவுக்கு வந்தா நிறைய இடத்துல தொடர்பு என்ன செய்ய கிடைக்க மாட்டேன். யூ ஆர் அவுட் ஆஃப் த சொல்லுது இல்லையா? இங்கே போக மாட்டோம். ஏன்னா அவரே இல்லை. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு உறவு என்ன செய்யறது? கட்டாகி இல்லையா? எதனால? கீழ்ப்படியானபடியினாலே. எனவே வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே இருந்த அவர்கள், தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருந்த அவர்கள், தேவ சத்தத்தை கேட்ட அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தபடியினாலே அல்லது சாத்தான் வஞ்சித்தபடியினாலே அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்ன செய்தது? அறுந்து போயிடுச்சு. ஆண்டவர் வழக்கம் போல கூப்பிடுகிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காய் காத்திருந்தார், அவர் உங்களுக்காக முன்கூட்டியே வந்து என்ன செய்வாரா? காத்திருப்பாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவர்கள் தேவ பிரசன்னத்தை இழந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் வழக்கத்தின்படியே வந்தார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே? நாங்கள் பாவம் செய்தபடி நாளை ஒழித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சத்தத்திற்கு, தேவ வசனத்திற்கு, ஆவியானவருடைய அந்த ஆளுகையின் பிரசன்னத்திற்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நாம விலகி என்ன செஞ்சிடணும்? முதல்ல நீங்க கீழ்ப்படியாமையினாலே என்ன செய்கிறீர்கள்? விலகி போகிறீர்கள். நீங்க எத்தனையோ பேர் பிரசனம் பண்ணியிருக்காங்க. அண்ணன் நிறைய பேர் பிரசனம் பண்ணியிருக்காங்க. கை கொடுறீங்களா? வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படும். ஆவியானுடைய ஆளுகையை நாம் உணர்வோம். ஆவியானவர் நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 6:12 வார்த்தையிலே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாவற்றையும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குறார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா.
இன்னைக்கு பாவம் செல்போனுக்கு எடுத்துக்கிட்டா சிறுசு முதல் பெருசு வரை, சிறுசு முதல் நான் நிறைய தொழில் அதிபர்களை பார்க்கிறேன். அவங்கெல்லாம் பட்டன் செல்வம் வச்சிருக்காங்க. என்ன செல்வம் வச்சிருக்காங்க? வேகமாய் பணி செய்கிறவர்கள், நல்ல பணியில இருக்கிறவர்கள், நேர்மையான ஆபீசர். இந்த சபையில் ஒருத்தர் ஒருவேளை உலகம் முழுவதும் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கிறார். ரெக்ரூட்மெண்ட் இங்க இருந்து ஆட்களை வெளியே அனுப்புறதுக்காக அவர்கிட்ட நான் கேட்டேன், டெய்லி வாட்ஸ்அப்ல செய்தி கொடுத்துட்டே இருக்கிறேன், நாங்க வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ண கூடாது, வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ண கூடாது இல்லையா? அவர் சொன்னாங்க ஆனா வசதி, ஆனா அவங்க வச்சிருக்க சொல்லுன்னா பட்டன் செல் இல்லையா? செல்போன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் படுத்து சீக்கிரம் செஞ்சிருப்போம், எடுத்துருப்போம் இல்லையா? இப்போ தூங்குற வரைக்கும் அதை நோண்டிக்கிட்டே தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அதனால லேட்டா தான் என்ன செய்யறோம் எழுப்புறோம். அதுதான் நான் சொல்றது உண்மையாமா? ஆமா உண்மை. இப்ப நம்ம எதுக்கு அடிமைப்பட்டுட்டோம்? சின்ன ஒரு டிவைஸுக்கு என்ன செஞ்சிட்டோம்? அடிமைப்பட்டு விட்டோம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஒன்றுக்கும் அடிமைப்பட கூடாது. ஒருவேளை நீ கர்த்தருடைய வசனத்துக்கு இணங்க நடந்து ஆவியானவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிகின்ற பொழுது நீ தேவ பிரசன்னத்திற்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனாய், ஒரு குடும்பமாய் காணப்படுவாய். தேவ ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுவார். தேவ சமூகம் உனக்கு முன் சென்று நடத்தும். நீ தேவ சமூகத்தை விட்டு விலகுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? முதல் குடும்பத்தை தோட்டத்தை விட்டு என்ன செய்தார்? விரட்டிட்டு அங்க ஒரு சுடர்க்கு வீசும் பட்டயத்தை என்ன செஞ்சுட்டாரா? வைத்து விட்டார் இல்லையா? ஒருவேளை உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகம் பொல்லங்காலுக்குள் கிடக்கிறது இல்லையா? அதில் நாம் ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் இந்த தேவ பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற ஒரு நபராக இருக்கிறோமா, அல்லது நான் தேவ பிரசன்னத்தை இழந்து போகிற ஒரு நபராக இருக்கிறோம்? அது உங்களுக்கு தான் செய்யும் தெரியும் இல்லையா? வார்த்தை சொல்லுகின்ற பொழுதே சிலர் ஆவியானவரை நமக்கு சோதனம் சோதனை செய்கிறார்கள், சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது தேவ பிரசன்னம் உங்களை என்ன செய்யும்? நிரப்பும். ஆவியானவர் உங்களை மனமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விலகி போகாதிருங்கள். நீங்கள் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் தேவ ஆளுகையை விட்டு விலகி போகாதிருங்கள் என்பதை குறித்து ஆவியானவர் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நீங்க எதுல விலகி இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இன்னைக்கு யாரெல்லாம் காலையில் எழுந்து ஜெபம் இல்லையா? யாரெல்லாம் வேதம் வாசித்தோம்? அதுல கொஞ்சம் பேர். மற்ற தேவ பிரசன்னத்தை இழந்து உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டு என்ன செய்கிறோம் இருக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் அடிமைப்பட கூடாது இல்லையா? சரி, இரண்டாவதாக நாம் யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது அங்கே 3ஆம் வார்த்தை சொல்லுகிறது, யோனா தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்யறானா? விலகினான் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். 3ஆம் வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி என்று வேதம் சொல்லுகிறது. யோனா யார்? யாரா இருந்த எங்களுக்கண்ணையா? யோனா ஒரு தீர்க்கதரிசி. யோனா யார்? ஒரு தீர்க்கதரிசி. சண்டே ஸ்கூல் சொல்லிட்டு இல்லையா? யோனா ஒரு தீர்க்கதரிசி. யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? கொஞ்சம் என்ன? நீ நினிவேக்கு போ என்று சொன்னார். ஆனா யோனா எங்க போனா? தர்சனுக்கு என்ன செய்தான்? போனா இல்லையா? ஒரு ஆண்டவர் யோனா என்னும் தீர்க்கதரிசியை பார்த்து நீ நினிவேக்கு போ என்று சொன்ன மாத்திரத்திலே யோனா தேவ சமூகத்தில் நின்று விலகி அவன் தர்சீசுக்கு கப்பல் ஏறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அவன் கப்பல் ஏறி பிரயாணப்பட்ட பொழுது அங்கே பெருங்காற்று உண்டாயிற்று. பெருங்காற்று உண்டாயிற்று இல்லையா? கப்பலுக்கு சேதம் வரும் அளவுக்கு பெரிய காற்று உண்டாயிற்று. ஒருவேளை கப்பலில் இருந்த எல்லா சரக்குகளையும் தூக்கி கடலிலே என்ன செய்தார்கள்? போட்டு விட்டார்கள். அவர்கள் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் யோனா
அடித்தளத்திலே போய் நித்திரையாயிருந்தான். ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தருடைய சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல. ஒவ்வொரு சபையிலும் சில பரிசுத்தவான்கள் உண்டு, சில பரிசுத்தவான்கள் உண்டு. நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகி நித்திரையாயிருக்கிறீர்கள். நிறைய பேர் நித்திரை என்ன செய்யறாங்க? பண்ணி கொடுத்து இல்லையா? வசனத்தில் இருந்து கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை அதிகாலையில் தேடுவோரை அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக காத்திருப்பதற்கு பதிலாக நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற பெரிய விசுவாச கூட்டத்தை பார்க்கிறோம். சில பெந்தேகோஸ்து பாஸ்டர்ஸ் சில சமயங்களிலே நான் பார்க்கிறேன், அவங்களுக்கு காலை எது அதிகாலை எதுன்னு தெரியல. அவங்க யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதிகாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை ஆராதனை. எப்போ? அதிகாலை 6 பிடிக்கு போகும். சபையை நடத்துறவங்க கூட அதிகாலை எதுன்னு தெரியல இல்லையா? 6 to 7 பிடிக்கணும், நல்லா பிடிக்கும் இல்லையா? வச்சிக்கிற காரியங்கள் அநேகத்தை நாம் பார்க்க முடியும். இங்க வேதத்தை நாம் வாசிக்கிறோம், இவன் அயர்ந்த நித்திரையாய் இருந்தான். அயர்ந்த நித்திரையாய் இருப்பவர்களுக்கு உலகத்தை குறித்து, ஆத்துமாக்களை குறித்து எந்த தரிசனையும் கிடையாது. நீங்க என்ன செய்வீங்க? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கணும்? 2 மணி நேரம் 40 நிமிஷம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நாம் அதிலும் அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு நபராய் காணப்பட வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக தேவ சித்தத்திற்கும் தேவ திட்டத்திற்கும் மாறாக யோனா என்னும் தீர்க்கன் ஓடினபடியினாக பெருங்காற்று உண்டாயிற்று. பெருங்காற்று தூங்குறதுனால குடும்பத்துல சில போராட்டங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தூங்குறதுனால கணவனோடு கணவன் கடினமாய் உழைப்பார், நீங்களும் உழைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு என்ன பணி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் கேட்கிறேன். ஒருவேளை நீங்களும் தினமும் வேலை செய்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திராதபடியினாலே நமக்கு விரோதமாக எழுதுகிற காரியங்கள், உங்களுக்கு விரோதமாக எழுதுகிற காரியங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். சில நேரம் அழுதுறீங்க, ஆண்டவரே என்ன செய்வோம் ஆண்டவரே சொல்லி. சில நேரம் பயந்துருவீங்க, சில நேரம் கலங்கி போயிருக்கு. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தேவ சமூகத்தை விட்டு விலகுகின்ற பொழுது, ஆவியானவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகின்ற பொழுது ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே தீர்க்கதரிசியோடு கூட புறஜாதியானவன், புறஜாதியானவன்னா நிறைய ஜாதி இருக்கலாம், இல்ல கிறிஸ்தவங்களுக்கு ஜாதி கிடையாது. அது உறுதியா இருக்கீங்களா? நாம இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் இல்லையா? சத்தனா நம்ம அழகா வாசிக்க கேட்டோம். பிள்ளைகள்லாம் நல்லா சொன்னாங்க. ஆங்கிலத்துல அருமையான தங்கச்சி சொன்னான் இல்லையா? மலையாளத்துல அருமையான தம்பி சொன்னான். எல்லாத்துக்கும் புரியுது பல லாங்குவேஜ் இங்க இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாரும் ஒரே இருதயம், ஒரே மனம் என்று எழுதப்பட்டது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ தேவ சமூகத்திலிருந்து விலகுகின்ற பொழுது ஆண்டவர் சில காரியங்களை உனக்குள்ளே அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். நீ தேவ பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வந்து விட்டால் உன்னுடைய பிரச்சனை உன்னை விட்டு நீங்கி போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு சகோதரிக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார், you must come into the presence of God. நீ ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது உன்னுடைய பிரச்சனை உன்னை விட்டு நீங்கி போகும். ஆமென். அல்லேலூயா. நாம் இங்கே வாசிக்கிறோம், இப்போ ஒரு கப்பல் மாலுமி இல்லையா, அவனுக்கு இயேசு பற்றி ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனா அவன் போய் எழுப்புறான். அவங்களாம் கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. அவர்கள் எல்லாம் தங்கள் தேவர்களை நோக்கி செய்தார்கள், கூப்பிட்டார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா அவன் போய் அவனை எழுப்பி நீ நித்திரை பண்ணுகிறது என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். அல்லேலூயா. அது மாத்திரம் அவன் சொல்றான்,
நீ எழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை சாமி நமக்கு இறக்கம் தருவார். சாமிங்கிற வார்த்தை இந்த ஒரு இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தள்ளி அப்படி நாமத்தை சோதரிப்போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு மாலுமி தேவனை அறியாத ஒரு மனிதன் தேவ மனிதனை அல்லது கர்த்தருடைய தீர்க்கதரிசியை தட்டி எழுப்புகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, தயவு செய்து நம்ம ஊருக்காக என்ன செய்யுங்க, தயவு செய்து எங்களுக்காக என்ன செய்யுங்க, சோமுனுங்க. கொரோனா காலம் வந்த காலத்திலே, கொரோனாவின் காலத்திலே ஒருவேளை மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் சம்திங் தாக்கரே ஏதோ வேறு மறந்து அவர் சொன்னார், நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவர் தேசத்திலே இந்த அழிவை விளக்குவார் என்று சொன்னார். அல்லேலூயா. சொல்றது யாரு? ஆண்டவரை அறியாத மனிதன். எழுப்புகிறது யாரு? ஆண்டவரை அறியாத மனிதன். நீ எழுந்து ஜெபம் பண்ணி என்று சொல்லுகிறது யாரு? தேவனை அறியாத மனிதர்கள். இன்னைக்கு விசுவாசிகள் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் அநேகரை கொண்டு கட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமான ஒரு இடம். அந்த சபையே ஒருவேளை பிற சமயத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். சமீபத்தில் ஒரு 8 பேர் என்ன செய்றாங்க, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றார். அது மாத்திரமல்ல, அதுல குறிப்பாக பூசாரி குடும்பத்தில் இருந்த ஒரு ஃபேமிலி வந்து என்ன செய்றாங்க, ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களை குறித்து மற்றவர்கள் சொன்ன போது, அவர்கள் உரையினர் சொன்ன போது, நீ ஏன் அங்க போகிற, நீ ஏன் அங்க போகிற, நீ ஏன் 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆவியானவர் எவர்களை முன்பு குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தூங்கிக் கொண்டிருக்கிற நீ எழுப்ப வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தெபோராகிய நான் எழுப்பும் அளவு கிராமங்கள், இஸ்ரவேலில் உள்ள கிராமங்கள், நீங்க தான் உத்தரவாதி என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் எழுப்ப வேண்டும், நீங்கள் எழுப்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மாலுமி சொல்லுகிறார், எழுந்துரு, நீ நித்திரை பண்ணுகிற, எழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை சாமி இறக்க என்ன செய்யலாம் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனை குறித்து விசாரிக்கிறார். நீ எவ்விடத்தால், எங்கே இருந்து வருகிறார், எதற்காக போய் கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் தேவனுடைய சமூகத்தில் என்று விலகி போகிறேன் என்று சொன்ன உடனே ஏன் அப்படி செய்தான்? இயேசுவை நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி செய்தார்? அதனாலே தான் நமக்கு பெரும் காற்று என்ன செய்தது உண்டாயிற்று என்று சொல்லி அந்த நாட்களின் வழக்கத்தின் படியே அவர்கள் சீட்டு போட்டார்கள். சீட்டு யார் பேர் கொடுத்துச்சு? அங்க ஒரு யோனா இருந்தான், இங்க நிறைய யோனாவும் யோவன்னாவும் இருக்கிறாங்க. சீட்டு போட்டா எல்லாரும் பேர் கொடுத்து ஒரு சிலர் அவர், ஏன்னா எல்லாரும் எப்படி இருக்கிறோம், அயர்ந்த நித்திரை என்ன செய்யணும், காணப்படும் இல்லையா? அதிகாரமே கருத்துக்கு முன்பதாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவரை தூக்கி கடலிலே போட்டார்கள். ஒரு பெரிய மீனை ஆண்டவர் என்ன செய்தார், கட்டளை இருந்தார். இப்ப எங்க இருந்து ஜோம்கிறான், மீன் வயிற்றுக்குள் இருந்து ஜோம்கிறான் இல்லையா? வசனம் தான் இருக்கு. மீன் வயிறு ரொம்ப நல்ல மனமா இருக்கும் இல்லையா? நான் அடிக்கடி மீன் அலசுறது உண்டு வீட்டுல. அதனால மீன் நாட்டம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதனால மீன் வயிற்று நாட்டத்துக்குள்ள இருந்து என்ன செய்யறான், ஜோம்கிறான். ஆண்டவர் என்னைக்கும் ஒரு மனிதனை குறித்த ஒரு திட்டத்தை அவர் ஒருபோதும் விலக்கி போடுவதே இல்லை. அவர் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை 3ஆம் நாளிலே அந்த மீன் அவனை நினிவேயின் கரையில் கட்டினது. அவன் நினிவே பட்டணம் 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமாய் காணப்பட்டது. ஒரு நாள் பிரயாணம் பண்ணினால் ஆண்டவர் இன்னும் 40 நாட்கள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னார்
எல்லாரும் மனம் திரும்பி விட்டார். கரங்களில் தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையில் வைத்திருக்கிற பிரதான நோக்கம் என்னவென்றால், நீ தேவ பிரசன்னத்திற்குள்ளே இருக்க வேண்டும், நீ தேவ ஆளுகைக்குள்ளே இருக்க வேண்டும், தேவ சமூகத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறாங்க. பக்கத்துல உள்ளவங்க ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உலகத்திற்காக ஜெபிங்கள் என்று சொல்ல போகிறார். நீங்க அதுக்குள்ள என்ன செய்யணும், விழித்துக் கொள்ளுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அதிகாலை கர்த்தருடைய பேர். ஆமென். ஏன்னா நான் இந்த காலம் ஆசிரியராக 8 வருஷம் ஆசிரியராக பணி செய்யணும். ஒரு அதிகாலம் நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்னா, எழுந்த உடனே ஒவ்வொரு வேலையை செய்ய ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன செய்வோம், இழந்து விடுவோம். தேவனை தேடுகிறதை என்ன செய்வோம், இழந்து விடுவோம் இல்லையா? அதனால இந்த யோனா தேவ சமூகத்திலிருந்து விலகினா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு. நீ தேவ சமூகத்தை விட்டு விலகுவாய் என்றால் ஆண்டவரே உனக்கு என்ன செய்கிறாரு, பெரும் காற்றை வரவிடுகிறார் என்று எழுதப்பட்டு, கர்த்தரால் வரவிடப்பட்ட பெரும் காற்று என்று சொல்லுகிறது இல்லையா? நல்ல தேவ ஆளுகைக்குள்ளே நாம் காத்திருப்போம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ஏசாயா 1:5. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பழட்சியுமாய் இருக்கிறதே என்ற ஒரு வார்த்தை நாம் இங்கே என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் இல்லையா? இன்னும் நீங்கள் ஏன் அதிகமாய் விலகி போக வேண்டும். முன்பகுதியை வாசிக்கின்ற பொழுது, ஜனங்கள் பாவம் செய்தபடியினாலே தேவனை விட்டு என்ன செய்தார்கள், விலகிவிட்டார். தேவ பிரசன்னத்தை இழந்து போனார். பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு என்ன செய்கிறது, பிரித்து விடுகிறது. அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவு பாவம் செய்வதனாலே அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறதை குறித்து ஏசாயா தீர்க்கன் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் கர்த்தரை விட்டு என்ன செய்யாதீர்கள், விலகாது. முதலாவது தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதீர்கள். இரண்டாவது கர்த்தரை விட்டு விலகாதீர்கள். கர்த்தரை விட்டு எப்போ விலகிறோம், பாவம் செய்கின்றது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய பாவம் என்று சொல்லுகின்ற பொழுது பெரிய பெரிய பாவங்களை யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டாம். அண்ணா அழகாக ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க இல்லையா? என்ன அறிவிப்பு கொடுத்தாங்க? எல்லா இடத்துலயும் அறிவிப்பு மறந்துடுறாங்க. என்ன அறிவிப்பு கொடுத்தாங்க? நாம் ஒரு செயல் நடத்த போறோம், மிஷன் செயல் நடத்த போறோம் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க இல்லையா? அது மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது. நாம வளர்ந்து விட்டோம், நாம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நினைச்சதாக பண்ணினாங்க. நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். 2வது வாரம் நீங்க எப்படி வர போறீங்கன்னு தெரியல. அதனால நாங்க ரொம்ப விழிப்பா என்ன செஞ்சோம்னா, அந்த வாரத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய பேக்கை கையில வீட்டுல கொண்டு போய் என்ன செஞ்சோம், சேர்த்துறோம். பெருமையான விடுப்போம். எல்லா வீட்டுல இருந்தும் எல்லாரும் கொண்டு வந்து என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். எல்லாரும் கொண்டு வந்து விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, விசுவாச வாழ்க்கையிலே பாவம் செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் தேவ பிரசன்னத்தை என்ன செய்கிறான், இழந்து விடுகிறார். அதான் சங்கீதக்காரன் சொன்ன போது, சங்கீதம் எந்த நாட்கள் முழுதும் பயன்படுத்துவோமே, சங்கீதம் 51 இல்ல சிஸ்டருக்கு நல்லா தெரியும் இல்லையா? சங்கீதம் 51 இல்லையா? ஆண்டவரே என்னை சமூகத்தில் நின்று தள்ளி விடாதீரும், தள்ளி விடாதீரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். ஒருவேளை நான் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி இருப்பேன் என்றால், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு விசை புதுப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எதுல இருந்து விலகிறீங்க. சிலரு பாவம் செய்து கொண்டே இருப்பாங்க. எந்த சத்தத்தை கேட்டாலும் என்ன செய்யறதுல கேட்கறதே இல்லை. ஆனால் ஆண்டவரை நான் பாவம் செய்ததினாலே உடைய சமூகத்தை விட்டு என்ன செய்றேன், விலகி போனேன்.
நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்மோடு கூட இருக்கக்கூடிய அந்த கிருபையை தாரும் என்று கேட்கின்ற பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இல்லையா? தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்றால் பாவத்தை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இல்லையா? சில குடும்பத்தை பார்த்தோம்னா மாமியார் கொடுமை கடுமையான செய்யும். யார் அப்படி இருந்தா நீங்க திருந்திடணும். நீங்க என்ன செஞ்சிடணும்? தெரிஞ்சிடணும். மருமகளை என்ன செய்யணும்? நேசிக்கணும். மகளை போல என்ன செய்யணும்? நேசிக்கணும். அவங்க மருமகனை என்ன செய்யணும்? நேசிக்கணும். நான் இங்கே சொல்லல, நான் ஆவியானவர் சொல்லும்படியாய் சொல்லுகிறேன். நீங்க உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். எல்லாரையும் என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் நேசித்தால், அப்படி நீங்கள் நேசித்து நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தார், அவர்களோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கட்டும். சத்தியத்தை விட்டு விலகாமல். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் சத்தியம் தான். நான் 2 டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டேன், கடைசி டாபிக் வந்துட்டேன். சரிதானா? சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் ஆண்டவருடைய வார்த்தை. வெரி குட். சத்தியம் ஆண்டவருடைய வார்த்தை. வசனத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது உடைய வார்த்தை சத்தியம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உடைய வேதம் சத்தியம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் நம்மை ரட்சித்து கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிற இந்த அனுபவத்திலே நான் சத்திய வேதத்தை நித்தமும் வாசித்து வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் சபை ஊழியராயிருந்தேன், வாத்தியாராயிருந்த காலகட்டத்தில். அப்ப நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், வேதமும் நிறைய செஞ்சிருக்கிறேன், வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். குறிப்பாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு மந்திரி சம்பவத்தை நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு லெந்து நாட்கள், இந்த நாட்களிலே லெந்து நாட்கள் என்றால் நாங்கள் 40 நாட்கள் உபவாசம் இருப்பது உண்டு. ஒருவேளை இரவு மட்டும் என்ன செய்வோம்? உணவை அனுப்பி கொள்ளுவோம். ஒருவேளை வாலிப நாட்களிலே 40 நாள் உபவாசம் உண்டு, சாப்பாடே கிடையாது. சரிதானா? வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நான் இருந்த பொழுது பாடசாலைக்கு நானும் என் மனைவியும் சென்று விட்டு மதிய வேளை வீட்டுக்கு வந்து தனித்தனி அறையிலே வேதத்தை வாசிப்பது உண்டு, இருவரும் கூடி ஜெபிப்பது உண்டு. காலையில மதியம் இரவு இந்த 2 நாட்கள்ல அப்படி ஒரு ஜெபம் மதியம் ஸ்பெஷலா வைக்கிறேன். அந்த அனுபவத்துல நான் அந்த பிலிப்பு மந்திரி சம்பவத்தை வாசித்து கொண்டே இருந்தேன். திடீரென்று என்னுடைய அறையில ஒரு வெப்பம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. என்னுடைய கண்கள் மாத்திரம் அழுது கொண்டே இருந்தது. ஒருவேளை நான் ரொம்ப அழுதுட்டேன். நான் நிறைய அதை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கு ரொம்ப அழுது நான் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மூழ்கி ஞானஸ்நானம் செய்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. விசுவாச பிரமாணம் சரியா தான் சொல்லுது, நாம தான் தப்பா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? பாவம் மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானம். எதுக்கு நியமிக்கப்பட்ட? பாவம் மன்னிப்பு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவேளை மனம் திரும்புதலுக்கேற்ப ஞானஸ்நானம் என்று யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்ததின் மூலமாக தேவ ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டபடியினாலே நான் மனம் திரும்பி கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை சத்தியத்தை வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை தருகிறார். ஆமென். ஆனா எப்படி வேதம் வாசிக்காம இருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? வேதம் என்ன செய்யணும்? வாசிக்கணும் இல்லையா? ஒருவேளை யோனாவை பற்றி நான் யோசித்து கொண்டு வந்த பொழுது இன்றைக்கு காலையில்
இவன் ஏன் ரொம்ப நேரம் தூங்கினான், இவன் ஏன் இவனால ஏன் பெருங்காற்று வந்தது என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஆவியானவர் சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சத்தியத்தை விட்டு விலகாதீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யுமா? விடுதலையா? எது சத்தியம்? ஆண்டவருடைய வார்த்தை இல்லையா? ஆனால் மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லிவிட்டு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக, இவைகளின்படி நீ செய்ய கவனமாயிரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு நீ வலதுபுறமாயிலும் இடதுபுறமாயிலும் விலகாதிருப்பாயாக. நீ போகின்ற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதம். ஆமென். அல்லேலூயா. அதாவது சங்கீதம் 1 சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து எளிதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரை தட்டிக்கப்படி நாமத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, சத்தியத்தை வாசி, சத்தியத்தை தியானி. வேத புஸ்தகத்தை நித்தமும் விருப்பத்தோடு கூட நீ வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆவியானவர் உன்னை நன்றாய் நடத்தி விடுகிறார். அல்லேலூயா. சத்தியத்தை விட்டு செய்யுங்க. இவர்கள் வசனத்தை, நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? வாசிக்கணும், கேட்கணும், வார்த்தையின்படி நடக்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னதாக இரண்டாம் வருகையிலே நான் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு பெரிய கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதற்காக வாழ்றோம்? சிலர் எதற்காக வாழ்றோம்னே தெரியாது. எதற்காக வாழ்றோம்னே தெரியாது. பீகார் கிட்ட கேட்டீங்கன்னா, சிராம்பூர் அந்த கொல்கத்தா பட்டணத்துல ரிச்சா ஓடுவான். ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுத? ரொம்ப காசு வாங்க மாட்டாங்க, நல்ல மனிதர். அப்ப இவ்வளவு கஷ்டப்படுதுன்னா ஒரு சான் கழுத்துக்கு என்ன செய்யறேன்? நாங்க போன ஒரு 5 பேர் 6 பேர் அந்த ரிச்சாவில் போவோம். ஆனால் நிறைய காசு கொடுக்கணும், பாவம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சில மனிதர்கள் வயிற்றுக்காக என்ன செய்கிறாங்க? நீங்க நாங்களும் அப்படித்தான? இல்லை இல்லை இல்லை, நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு உருவாத நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நான் நெருக்கப்பட்டேன், நான் பலவீனத்தோடு கூட காணப்பட்டேன், பல நாட்கள் நான் பசியாய் இருந்தேன். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருங்கி ஏவுனபடியினாலே நான் இயேசு கிறிஸ்துவுக்காக ஓடினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக பலமாய் செயல்படுகிற மிஷனரி குடும்பங்கள், அல்லேலூயா, தங்கள் சொந்த குடும்பத்தை விட்டுவிட்டு ஒரு மலைகளிலும் காடுகளிலும் என் அண்ணன் அழைத்து போனாங்க ஒரு சில இடத்துக்கு. அதில் நம்மளால ஏற முடியும், இறங்கவும் ஏற்றம் இறக்கமா என்ன செய்து இருக்கிறது. சில வேளைகளில் கம்பிமார் கை கொடுத்து இறங்கி விட்டார்கள். அண்ணன் சில வேளையில கையை பிடிச்சிட்டே செய்தாங்க. அந்த ஏன் என்ன சொல்றேன்னா, மேடு பள்ளங்கள் நிரம்பிய இடம், ஒரு சமவெளி பூமியிலிருந்து ஒருவருடைய ஆத்துமாக்களை தேடி அடைகிற அந்த அனுபவத்திலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, IMS, GMS என்னும் ஜேம்ஸ் என்னும் விஸ்வவாணி போன்ற அநேக இயக்கங்களை கொண்டு ஆத்துமாக்களை தேடுகிற அந்த பணியிலே நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால், நான் சத்தியத்தை விட்டு விலகாது இருந்தால், ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த பகுதியிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிற ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு. ஒருவேளை ஆண்டவர் சிம்சோனை பார்த்து சொன்னபோது, இவன் இஸ்ரவேலின் பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான், இவன் நசரேயன், இவன் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இவன் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி சிம்சோனுக்குள்ளே ஒரு பெரிய துட்டத்தை வைத்து, சிம்சோனுக்குள்ளே ஒரு பெரிய தரிசனத்தை வைத்து ஆண்டவர் அவனை நடத்தி கொண்டே வந்தார். அவன் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தானோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் அவனை
பலப்படுத்தினார். ஆவியானவர் அவனை நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதினாலே எதிரிகளை துவசம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை என்ன கோரி இந்த ஒரு பள்ளத்தாக்குல ஒரு காடையின் பச்சை எலும்பை எடுத்து எத்தனை பேர் கொண்டு போட்டா? 1000 பேரை கொண்டு போட்டான் இல்லையா? ஒரு பச்சை கழுதையின் காடை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான் இல்லையா? ஏன்னா ஆவியானவர் அவன் மீது என்ன செய்தார்? காணப்பட்டார். ஒருவேளை அவன் கொண்டு போட்ட பின்பு மிகுந்த தாகமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அப்படி அவன் தாகத்தினாலே தப்பித்த பொழுது, ஆண்டவரே, இந்த பெலிஸ்தீன் அல்லது இந்த விருத்த சேதமற்ற ஜனங்களின் கையிலே நான் மடிந்து போகக்கூடாது, என்னை பலப்படுத்தும், எனக்கு தாகமாய் இருக்குது என்று சொன்ன மாத்திரத்திலே என்ன கோரி இந்த பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை வர பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு தேவ மனிதன், ஒரு டாக்டர், ஆக்சுவலா டாக்டர்லாம் ஆண்டவர் இன்னைக்கு எழுப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. அழகான வழி எழுதியிருக்கிறார் இல்லையா? நல்ல ஒரு பாடம் இல்லையா? ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தை சிம்சோன் மீது வைத்திருந்தார். நியாயாதிபதிகளின் புத்தகம்